சேப்பாக்கம் மைதானத்தில் விசில் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ரசிகர்களிடமிருந்து விசிலை காவல்துறையினர் பறிமுதல் செய்தது எங்கள் கவனத்திற்கு வரவில்லை என்று தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசில் பறிமுதல் செய்யப்பட்டதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதிலேயே நாங்கள் கவனம் செலுத்தி வருவதாகவும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காயத்ரி இணைப்பில் இணைகிறார். காயத்ரி, வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்களையும் பகிரலாம். வணக்கம் பவித்ரா. சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற்ற நியூசிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் T20 உலகக்கோப்பை போட்டியின் பொழுது ரசிகர்கள் விசில் எடுத்து செல்ல காவல்துறை தடை விதித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 10வது சீசன் கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. மொத்தம் 20 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடரில் தற்சமயம் லீக் சுற்றுகள் போட்டிகளானது நடைபெற்று வருகின்றன. இதில் இந்தியாவில் 5 மைதானங்களிலும் இலங்கையில் 3 மைதானங்களிலும் போட்டிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த போட்டியில் ஏற்கனவே பல போட்டிகள் முடிந்துள்ள நிலையில் சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் போட்டிகளின் பொழுது ரசிகர்கள் விசில் கொண்டு வருவதற்கு காவல்துறை தடை விதித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் பட்டியலில் வாட்டர் பாட்டில், பவர் பேங்க், உணவுப் பொருட்கள், குடை போன்ற பொருட்கள் மட்டுமே இடம் பிடித்திருந்தது. இந்த நிலையில்தான் போட்டியை காண வந்த ரசிகர்களிடமிருந்து விசிலை காவல்துறையினர் பறிமுதல் செய்ததாகவும் மைதானத்தை சுற்றி சாலையோர வியாபாரிகளிடமிருந்து விசில் விற்பனை செய்யக்கூடாது என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ரசிகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக ICCI மற்றும் BCCI அதே போன்று தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பிலும் சில விளக்கங்களானது விடப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மைதானத்திற்குள் விசில் கொண்டு செல்ல எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்று தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரசிகர்களிடமிருந்து விசிலை காவல்துறையினர் பறிமுதல் செய்தது எங்கள் கவனத்திற்கு வரவில்லை என்றும் விசில் பறிமுதல் செய்யப்பட்டதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் மறுப்பானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் அளித்துள்ள தகவலில் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதிலேயே நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் என்றும் இது தொடர்பான எந்த நடவடிக்கையும் நாங்கள் மேற்கொள்ளவில்லை என்றும் தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷன் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காயத்ரி.